ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அமினா சமையல். நாம் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக ரவை கேசரி தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எதாவது விசேஷம்னா டக்குனு இந்த கேசரி பண்ணிடலாம். பீரஸ் கூட இந்த கேசரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. நாவில் கரையக்கூடிய ரவை கேசரி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரவை கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகுதுமே எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை லேசாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி வறுபட்டதுமே இதோட உலர் திராட்சை சேர்த்திக்கங்க. உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். திராட்சை பாருங்கள், நல்லா நெய்யில் நல்லா உப்பி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் 1 கப் ரவை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நெய்யில் நல்லா 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுக்கும்போது நல்லா மணம் வரும். ரவை கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இப்போ நம்ம ரவையை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம வறுத்த ரவையை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ரவை போடுறீங்களோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ரெட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஸ்பீடில் வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை போட முடியும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கட்டி பிடிக்காமல் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது. தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா ரவையில் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவை வேகாமல் நம்ம சர்க்கரை போடக்கூடாது. 1 கப் ரவைக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை போட்டதும் பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. நீங்கள் சர்க்கரை போட்டதுமே நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் தூள் தூவி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் சேர்த்திக்கலாம். நெய் எண்ணெய் இதில் லாஸ்ட்டாக சேர்த்துனிங்கன்னா தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன்.
நெய் போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுமே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிடுங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கேசரி பாருங்கள் ஒட்டவே இல்லை. டேஸ்ட்டான கேசரி பாருங்கள், டக்குன்னு செஞ்சுட்டோம். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரி கேசரி ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.